ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன மரங்கள் சீரியலோட ப்ரோமோ பார்த்து தாங்க இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன மருமகள் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சேதுடைய சித்தப்பா வந்து அப்பத்தா எழுதி வச்சிருந்த கடிதத்தை வந்து எல்லாரும் முன்னாடி படிக்கிறாருங்க. தயவுசெய்து தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு அவளை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கோங்க. எல்லாரும் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதை வந்து தமிழ்ச்செல்வி வந்து தவிர்க்க மாட்டா என்று நான் நம்புகிறேன். தமிழ்ச்செல்வியை என் பேரன் சேது கூட சேர்ந்து வாழ வேண்டும். என் மகன் ராஜாங்கம் உறுதிமொழியாக வாய்மொழியாக படிக்க வேண்டும். அதை நான் வந்து சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சத்தியம் பிரமாணம் எடுத்து சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தை படித்து முடிக்கிறாரு சேதுடைய சித்தப்பா. சேதுக்கிட்டையும் தமிழ்ச்செல்விக்கிட்டையும் சேதுடைய சின்னம்மா வந்து சேர்ந்து வாழணும்னா சம்மதமானு கேட்குறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ முடியாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்சியுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ராஜாம் கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு தப்பு பண்ணதெல்லாம் நாங்கள் என் பொண்ணை வந்து வாழ வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்குறாங்க ராஜாவங்கிட்ட. ஒரு கிட்டத்தில் ராஜாவும் பார்த்துக்கிட்டே சேதுக்கிட்ட வந்து இது உங்கள் அப்பத்தாவுடைய கடைசி ஆசைப்பா, அதை வந்து நீ நிறைவேற்றணும், அது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. தமிழ்ச்செல்விக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சேதுடைய அம்மாவும் சொல்கிறாங்க, தமிழை இது வந்து உன் அம்மாச்சியோட கடைசி ஆசை, நீயே முடிவு பண்ணிக்கோ, நீ என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வந்து சேர்ந்து வாழ முடிவு எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அது வெயிட் பண்ணி அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.